பிரியோ சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு தயாரிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிப்புல வெளிவரும் படம் கருப்பு. ஸோ இந்த கருப்பு படத்தோட முழு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்க போது வாங்க பார்க்கலாம். ஸோ படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கருப்பு. ஸோ கருப்புனாலே ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கருப்பசாமி. ஸோ இந்த கருப்பசாமியில தொடங்கின படம் எதுல முடியுது அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ சட்டத்துக்கும் சாமிக்கும் இடையே நடக்கிற ஒரு சம்பவமா தான் இந்த கருப்பு படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துல ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே உள்ள இறங்கியிருக்காங்க சொல்லலாம். ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள், இன்னொரு பக்கம் சூர்யா அவர்கள், இன்னொரு பக்கம் த்ரிஷா அவங்க அற்புதமான நடிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங்கை வந்து சொல்லியே ஆகணுங்க. வேற லெவல் ஒரு எனர்ஜியோட ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸில் கூட அவரோட அவரோட என்ன தெரியுது. ஸோ என் படத்தை வந்து நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், சூர்யா அவர்களை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு ஒரு எமோஷனலை வந்து கவர்ந்திருந்தார் மக்களிடையே. ஸோ எதனால் அப்படின்ட்டு இந்த படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலை, இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் ஆர்ஜே பாலாஜி வந்து அதை முழுக்க காமிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு நினைப்பில் தானே இருந்திருப்போம். கண்டிப்பாக படம் பார்த்தா தான் தெரியுது ஆர்ஜே பாலாஜிக்காகவே செதுக்கின ஒரு கேரக்டராகவே இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் ஹீரோக்கு தானேப்பா ஆல்ரெடி நம்ம வந்து பழைய படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வைப்போம். ஆனால் இங்கே ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கே பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. வேறு லெவல் ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து நேர்த்தியாக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து என்ன டக்குன்னு நம்மளை சோர்வே அடைய வைக்கல. உச்சி கொட்டுறதுக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் அப்படின்ற ஒரு வேலையை வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து கொடுக்கலன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் எமோஷ்னலாக அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ இந்த கருப்பசாமி அப்படின்ற காடை எப்படி வந்து இந்த கிரைம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே எப்படி கொண்டு வராங்க, ஸோ சட்ட ரீதியாக எப்படி போராட வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும் போது அதை நேர்த்தியாக வந்து எழுதியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு எமோஷ்னல் பிளாக்கை வந்து ட்ரெய்லரில் வந்து வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். சூர்யா அவர்களுக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 ஃபைட்டு ஒன்று இருக்குங்க. 5 ஃபைட்டுமே வேற லெவல் ஃபைட்டாக இருக்குது. எதனால் நான் இதை சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து ஹீரோக்கள் படங்களில் இருக்காங்கன்னா அந்த ஹீரோவோட ஃபைட்டு வெறித்தனமான ஃபைட்டை வந்து கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்டார்டிங்கில் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ரீ இன்ட்ரோவலில் ஒரு ஃபைட்டை ஒன்று வச்சுருக்காங்க, இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க, ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ளைட்டு. வேற லெவலில் செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை ஆர்ஜே பாலாஜி வந்து நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. கொடுத்த பட்ஜெட்டுக்கு எப்படி பிரம்மாண்டத்தை வந்து காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி டாப் நாச்சாக காட்டியிருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த கருப்பு வர விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவலில் பட்டையை கலப்பியிருந்தாங்கன்னே சொல்லலாம். மேபி இந்த படம் வந்து ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்காது. ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டை தான் ஏற்படுத்தும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படமாக வந்து இந்த கருப்பு படம் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பண்ணக்கூடிய அந்த சிஜி இதெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படின்னு இருக்கும். தியேட்டரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ கதையாக வந்து இந்த பேக்ரவுண்ட் பிச்சில் வந்து பெருசாலாம் ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் இந்த கதை வந்து காப்பாற்றி கொடுத்துரும், கண்டென்ட் காப்பாற்றி கொடுத்துரும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அஜித் விஜய் அவர்களோட படங்களை நம்ம எப்படி பார்க்குறோம், ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படங்களெல்லாம் எப்படி பார்க்குறோம், பயங்கர மாசா கிளாஸாக வந்து ஃபைட் சீன்லாம் வச்சு ஆடியன்ஸ்க்கு ஃபேன்ஸ்க்காகவே பண்ணப்பட்ட படமாக இந்த கருப்பு படமும் ஆப்வியஸாக அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு பார்த்து செதுக்கியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஒரு ஸ்க்ரீன்லேயும் வந்து ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோ க்ரௌடை வச்சு உள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபரோட மெனக்கடல் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸில் கரெக்டாக உட்காரும் போதே தெரிஞ்சுது. சினிமாட்டோகிராஃபர் அவரோட வேலையை வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். த்ரிஷா அவர்கள் மீது சமீபத்தில் எவ்வளோதான் விமர்சனம் இருந்தாலும் அவங்க நடிப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து த்ரிஷா மேல வைத்த விமர்சனத்தை உடைக்கும்படியான கதாபாத்திரத்தை வந்து நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு பண்ணலை, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா மெயின் லீடாக வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கதையை தேர்ந்தெடுத்து முறை ஒரு உமன் ஓரியன்ட் சின்னதாக இருக்குப்பா அப்படின்றது மாதிரி தேர்ந்தெடுத்து உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க த்ரிஷா அவர்கள். ரொம்ப அற்புதமான அவங்களோட ஸ்பேஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து மன்சூர் அலிகான் இந்த மாதிரி சின்ன நிறைய கேரக்டர்ஸை வந்து வச்சிருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி. எனக்கு என்னன்னா, சூர்யா அவர்களை இவ்வளோ பெரிய மாஸ் படத்தில் பயங்கரமான படத்தில் சின்னதாக ஃபன்னு டிரான்ஸ்மிஷன் மாறி இப்படிலாம் போகுமா, ஸோ இதில் ஃபன்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள்
அவர்கள் அங்கங்க கவுண்டர் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலயும் வந்து டாப் நாட்சா வந்து ஆர்ஜே பாலாஜியோட இந்த டைமிங் சென்ஸ வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் மட்டும் அந்த டைமிங் கவுண்டர போடல. உள்ள இருக்க ஒரு ஒரு கேரக்டர் வந்து அற்புதமா போட்டுருக்காங்க. ஸோ சூர்யா அவர்கள கடைசியில பார்க்கும்போது அவரு இன்னுமே அழகாயிட்டே போறாரு. எதனாலன்னே தெரியல. ஸோ அவரோட நடிப்ப வந்து கரெக்ட்டா யாருமே யூஸ் பண்ணலையோ, ஸோ சூர்யா ரிப்போர்ட்டர்ல எக்ஸ்ட்ரார்டினரியா நடிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு யாருமே வந்து யூஸ் பண்ணலையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இப்ப ஆர்ஜே பாலாஜி வந்து கச்சிதமா யூஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இவர வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காரு. இந்த கருப்பு கெட்டப் போட்டு டான்ஸ் ஒண்ணு ஆடுவாரு. வேற லெவல்ல இருக்குங்க. அந்த கிளைமாக்ஸுக்காகவே அந்த படத்த போய் பார்க்கலாம். மஸ்ட் வாட்சபிளா இருக்கும். ஸோ சூர்யா அவர்களோட மெனக்கெடல் என்ன அப்படின்ற மாரி இந்த படத்தோட அந்த லாஸ்ட் அந்த கெட்டப் போட்டு வர சீன பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். நான் ரிவீல் பண்ண விரும்பல முழுசா. ஸோ உள்ள வந்து அவரோட ரிசம்பிளா வந்து பழைய படங்கள்ல என்னென்னலாம் பண்ணியிருப்பாரோ, அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப அற்புதமா நேர்த்தியா வந்து வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன எமோஷனலான விஷயத்திலயும் கவுண்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து டார்க் ஹியூமர்லாம் போட்டிருந்தாங்க. எப்படிடா இதுக்கு சிரிக்கிறதா? இல்ல அழுகிறதா? அப்படின்ற மாரிலாம் இருந்தது. ரொம்ப அற்புதமா நேர்த்தியா வந்து சூர்யா அவர்களோட கேரக்டரைசேஷன அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நான் இப்படி தான் அவர பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். அதே தான் ஸ்க்ரீன்லயும் வச்சிருக்காங்க. ஸோ சாய் அபயங்கர் நாங்க 4 பேரு இந்த பாட்டு வந்து பயங்கர ட்ரோலா போயிருந்தது. ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூல வந்து கதற அளவுக்கு ட்ரோல வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா பர்சனலா இந்த படத்துல அந்த பாட்ட வச்சிருக்கலாமே. எங்களுக்கு கேட்டு கேட்டு அந்த பாட்டே புடிச்சிருச்சு அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ அந்த பாட்ட வந்து இந்த படத்துல வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்ட குடுத்தது. சாய் அபயங்கர் இந்த படத்துல எங்கெங்கெல்லாம் மியூசிக் போட்டு ஃபில் பண்ண போறாரு நான் அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்மலாம் அனிருத் அவர்கள வந்து மாஸ் பிஜிஎம்ல இந்த மாதிரிலாம் வந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு. படங்கள்ல எங்கெங்கெல்லாம் நச்சு நச்சுன்னு பாட்டு போடணும்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா சாய் அபயங்கர் பண்ணுவாரா? இப்படிலாம் நேர்த்தியா வந்து பண்ணி குடுப்பாரா? ஏன்னா ஒரு மொத ஒரு டாப் ஸ்டாரோட ஒரு படத்துக்கு வந்து பண்றாரு. ஸோ இவரு தான் வந்து அடுத்த விஜய், அடுத்த அஜித் அப்படின்ற கேட்டகரியில இருக்க சூர்யா அவர்களுக்கு பண்ணும்போது, நேர்த்தியா பண்ணணும். ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க இவருக்கு. எங்கேயும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் குடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சாய் அபயங்கருக்கு இருந்தது. ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து பூர்த்தி அடைஞ்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிச்சு ஒதிரிருக்காருன்னே சொல்லலாங்க. இந்த கடைசியா அந்த கருப்பு பாட்டெல்லாம் வந்து ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸா வந்து நெறைய தியேட்டர்ல வந்து நெறைய பேருக்கு சாமி வர அளவுக்குலாம் வந்து பாட்ட வந்து கொழுந்து விட்டு போட்டு வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி சாய் அபயங்கர நெப்போ கிட் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ஒரு பதிலடியா இந்த படத்துல வந்து மியூசிக்க வந்து அமைச்சு குடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த படத்தோட கதை ஓட்டம்ன்றது அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா அந்த எமோஷனல கொண்டு வந்தவங்க, இதுக்கப்புறம் ஃபுல்லா வெறிகொண்டு அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட்டா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப டாப் நாட்சா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த கருப்பு படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன ரிவ்யூவோட கரெக்ட்டா மேட்ச் ஆயிருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இத பத்தி பதிவிடுங்க. ஸோ இந்த மாரி பல சினிமா அப்டேட்டுகள நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பிரியோ டிவிய லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உடனே உங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சைனிங் அவுட் ரூபன்.